அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்புல ரொம்ப முக்கியமான டாபிக் அட்டவணைகள் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய கண்டென்ட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. இதில் இந்திய அரசியலமைப்பு தோன்றிய போது வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 8 அட்டவணைகள் இருந்துச்சு. தற்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 அட்டவணைகள் இருக்கு. அதாவது 1951 9வது அட்டவணையும் 1985 வந்து பார்த்தோம் அப்படின்னா 10வது அட்டவணை. அடுத்து வந்து 1992 11 மற்றும் 12வது அட்டவணைகள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது முழுமையா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டவணை பாருங்க. 1வது அட்டவணை எதை பத்தி குறிப்பிடுது அப்படின்னா மாநிலங்களுடைய பெயர்கள் மற்றும் அதிகாரங்களை பற்றி குறிப்பிடுது. ஓகேங்களா? ஸோ இது எதுவுமே நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்ல, ஈஸியா வந்து புரிஞ்சுட்டா போதும். நல்லா பாருங்க. இந்தியாவில் வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மொத்தம் 2 பகுதிகள் இருக்கு. ஓகேங்களா? அப்ப மாநிலங்களுடைய பெயர்கள் மற்றும் அதிகாரங்களை பற்றி குறிப்பிடுது. 2வது வந்து யூனியன் பிரதேசங்களுடைய பகுதிகள் மற்றும் அந்த யூனியன் பிரதேச பகுதிகளுடைய எல்லைகளை பற்றியும் அதிகாரங்களை பற்றியும் 1வது அட்டவணையும் குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாம இந்த 1வது அட்டவணையை பற்றி முழுமையான தகவல்கள் எங்க இருக்கு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு பகுதி 1ல முழுமையா கூறப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ 1வது அட்டவணை அப்படி இவ்வளவுதான். மாநிலங்களுடைய பெயர்கள் மற்றும் அதிகாரங்கள், யூனியன் பிரதேச பகுதிகளுடைய பெயர்கள், அதிகாரங்கள் மற்றும் என்னது எல்லைகளை பற்றி குறிப்பிடுது. இந்த 1வது அட்டவணையை பற்றி பகுதி 1ல முழுமையா குறிப்பிட்டிருக்காங்க. 2வது அட்டவணை பாருங்க. சம்பளம், படி, சலுகைகள். இந்த கீழே இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுடைய சம்பளம், படி, சலுகைகள்லாம் என்னென்ன அப்படின்றத குறிப்பிடதான் இந்த 2வது அட்டவணை. ஸோ இது 2வது அட்டவணையில யாரெல்லாம் வரா? ஃபர்ஸ்ட் யாரு? இந்திய நாட்டின் முதல் உயர்ந்த குடிமகன் யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருக்கு அடுத்தது யார்? துணை குடியரசுத் தலைவர் இருப்பது. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போது துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒரு பதவி கிடையாது. ஓகேங்களா? சோ அவர் எங்க வருவார் அப்படின்னா மாநிலங்களவையுடைய தலைவரா வருவார். துணை குடியரசுத் தலைவர் என்ன பதவி பொறுப்பு வகிக்கிறாரு? மாநிலங்களவையோட தலைவரா இருக்காருல்ல. சோ அதனால இங்க அவருடைய நேம் டைரக்டா வராது, இன்டைரக்டா தான் வரும். ஓகேங்களா? அதாவது குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் மாநிலத்தின் உயர்ந்த அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். ஓகேங்களா? சோ குடியரசுத் தலைவர், ஆளுநருடைய சம்பளம் மற்றும் படி சலுகைகளை பற்றி குறிப்பிட்டாங்க. அடுத்தது மக்களவை சபாநாயகர், மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். அதே மாதிரி மாநிலங்களவையுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர். ஓகேங்களா? அடுத்தது மாநில சட்டப்பேரவைகளுடைய சட்டப்பேரவை அதோடைய சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருடைய சம்பளம், படி, சலுகைகளை பற்றி இந்த 2வது அட்டவணை குறிப்பிடுது. அடுத்து மாநில சட்ட மேலவை. தமிழ்நாட்டுல மாநில சட்ட மேலவை கிடையாது. அது எப்ப கலைச்சிருப்பாங்க? எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல கலைச்சிருந்திருப்பாங்க. மாநில சட்ட மேலவையுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவருடைய சம்பளங்கள், படி, சலுகைகளை பற்றி இந்த 2வது அட்டவணை குறிப்பிடுது. உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய என்னத்தை குறிப்பிடுது? சம்பளம் மற்றும் படி சலுகைகளை குறிப்பிடுது. கடைசியா இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி. ஓகேங்களா? இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி இவங்களுடைய சம்பளம், படி, சலுகைகளை பற்றி குறிப்பிடுது. 2வது அட்டவணை பாருங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர், அதுக்கடுத்து மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர், மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர். அப்படியே கீழே வந்தோம்னா மாநில சட்ட பேரவைகளுடைய சட்டசபைகளுடைய சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர், மாநில சட்ட மேலவையோட தலைவர், துணைத் தலைவர். அடுத்து உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்களுடைய நீதிபதிகள். அடுத்து இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரியுடைய சம்பளம், படி, சலுகைகளை பற்றி குறிப்பிடுது. அடுத்ததா 3வது அட்டவணை எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. முன்னாடி சொன்ன மாதிரிதான், மனப்பாடம் பண்ண தேவையில்ல, நல்லா பார்த்துக்கோங்க. மத்திய அமைச்சர்கள், பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவங்க 3 பேர் வருவாங்க. ஸோ இதை இந்திய அளவுல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது? மத்திய அமைச்சர்கள், பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதே மாநிலங்களவை அளவுல பார்க்கணும்னா அதே மாதிரிதான். மாநில அமைச்சர்கள், மாநில சட்டசபை தேர்தல் வேட்பாளர்கள் மற்றும் மாநில சட்டசபை உறுப்பினர்கள். ஸோ இவங்க எல்லாமே வந்து என்னது? பதவி பிரமாணம். அவங்க எப்படி பதவி பிரமாணம், உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது அட்டவணை குறிப்பிடுது. அதன் பிறகு யார் வரா? இந்திய உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது இந்த 3வது அட்டவணை தான். அதன் பிறகு இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி, இவருடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை பற்றி குறிப்பிடுவது என்னது? இந்த 3வது அட்டவணை தான். ஆனா இந்த 3வது அட்டவணையில் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணங்கள் பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஓகேங்களா? சோ இதுல வந்து இவங்க பேரெல்லாம் கொடுத்துட்டு பதவி பிரமாணம் ஏற்பவர்களில் கீழ்கண்டவற்றில்
தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டு ஆப்ஷன் குடியரசுத் தலைவர் போட்டிருந்தாங்கன்னா அவருடைய பேரை நீங்க மென்ஷன் பண்ணணும். குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். காரணம் என்ன? இவங்க மட்டும்தான் இந்த 3வது அட்டவணையில பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை பற்றி கூறும் சரத்து எது அப்படின்னா 60. அதே துணிய குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை பற்றி கூறும் சரத்து வந்து 69. ஓகேங்களா? சோ இது வந்து 3வது அட்டவணையில இருக்குது. 4வது அட்டவணை என்னன்றத பார்க்கலாம். அடுத்ததா 4வது அட்டவணையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடை பற்றி குறிப்பிடுறதுதான் இந்த 4வது அட்டவணை. அதாவது மாநிலங்கள்ல இருந்தும் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்தும் மாநிலங்களவைக்கு எவ்வளவு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கலாம், ஓகேங்களா, அப்படின்றத பத்தி இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடுவதுதான் என்னது இந்த 4வது அட்டவணை. 5வது அட்டவணை என்னன்னா, பட்டியல் இனத்தவர், அதாவது ஷெட்யூல் கேஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எஸ்சி மற்றும் பழங்குடியினர் எஸ்டி, இவங்க பகுதிகளை நிர்வகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பற்றி குறிப்பிடுவதுதான் இந்த 5வது அட்டவணை. யாரு? அதாவது பட்டியல் இனத்தவர் என்று அழைக்கப்படுகிற ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி மற்றும் பழங்குடியினர் எஸ்டி, இவங்க பகுதிகளை நிர்வகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பற்றி குறிப்பிடுவதுதான் 5வது அட்டவணை. 6வது அட்டவணை என்ன? வடகிழக்கு மாநிலங்கள் என்னென்ன இருக்கு? அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் ஆகிய பகுதிகளில் வகிக்கும் பழங்குடியின பகுதிகளை நிர்வகிக்கும் விதிமுறைகளை பற்றி குறிப்பிடுவதுதான் என்னது இந்த 6வது அட்டவணை. 7வது அட்டவணை எதை பற்றி குறிப்பிடுதுன்னா, அதிகார பகிர்வை பற்றி குறிப்பிடுது. இது 3 வகையான அதிகார பகிர்வு. அதாவது பட்டியல் சொல்லுவோம்ல, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் எப்போ வந்துச்சு? 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் போது கொண்டு வரப்பட்டதுதான் என்னது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் 1935 இந்த மாதிரி துறைகளை தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க. இது வந்து இந்திய அரசியல் அமைப்பிலும் அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றி குறிப்பிடுவதுதான் இந்த 7வது அட்டவணை. என்ன சொல்றாங்க? மத்திய பட்டியல்ல இது வந்து தற்போது இது வந்து 1950, அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட போது இருந்த துறைகள், ஓகேங்களா. மத்திய பட்டியல்ல தற்போது 100 துறைகள் இருக்கு. 1950 எத்தனை துறைகள் இருந்துச்சு? 97 துறைகள் இருந்துச்சு. மாநில பட்டியல்ல 61 துறைகள் இருக்கு தற்போது. அப்போ 1950 66 துறைகள் இருந்துச்சு. அடுத்து பொதுப்பட்டியல்ல 52 துறைகள் இருந்துச்சு. தற்போது 52 துறைகள் இருக்கு. 1950 47 துறைகள் இருந்துச்சு. ஓகேங்களா. இங்க இந்த பட்டியல் இருக்கு இல்லைங்களா, 66 துறைகள் வந்து பொதுப்பட்டியல ஃபர்ஸ்ட் இருந்துச்சுல, அதுல 5 துறைகளை என்ன பண்ணிருப்பாங்க, மாநில பட்டியல இருந்து தூக்கி பொதுப்பட்டியலுக்கும் மத்திய பட்டியலுக்கும் மாற்றிருப்பாங்க. அது எந்த வருடம், எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அடுத்த காணொலி என்ன பண்ண போறோம்னா, 8வது அட்டவணையை முழுமையா பார்க்கலாம். ஏன்னா மொழிகள் சார்ந்த அட்டவணை, ஓகேங்களா, 8வது அட்டவணை. ஸோ அதுல வந்து நிறைய இருக்கு. ஸோ என்னன்னா, நம்ம அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது எத்தனை மொழிகளை எடுத்துக்கொண்டாங்க, எப்பப்ப மற்ற மொழிகள்லாம் இணைக்கப்பட்டது அப்படின்றத ஒரு முழு விவரமா நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்த காணொலியில் என்ன பண்ணலாம்னா, 9, 10, 11, 12 இந்த புதுசா கொண்டு வந்த, அதாவது 9வது அட்டவணை இருக்கு இல்லைங்களா, 9வது அட்டவணை வந்து 1951, 10வது அட்டவணை வந்து 1986, 11, 12வது அட்டவணை வந்து 1992 கொண்டு வந்திருப்பாங்களே. ஸோ அந்த 4 அட்டவணைகளை செப்பரேட் வீடியோவை பார்க்கலாம். அப்பதான் வந்து நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா? நன்றி நண்பர்களே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ நண்பர்கள்.